அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை. வேல்மாறல் விளக்கப் பகுதி. இந்த வேல்மாறல் அப்படிங்கிற ஒரு விஷயம் திருப்ப திருப்ப நமக்கு ஒன்ன ஞாபகப்படுத்துது. அது என்னன்னா, மனிதனுடைய வாழ்க்கை கர்ம வினையினால் சூழ்ந்தது. இந்த கர்ம வினையை கழிப்பதற்குண்டான, கர்ம வினையை வெட்டி எறிவதற்குண்டான ஆயுதம் ஞானம். அந்த ஞானம்ங்கிறது தான் முருகப்பெருமானுடைய வேல். முருகப்பெருமானுடைய வேலுங்கிற ஞானம் நமகிட்ட வரணும்னா முருகப்பெருமான் மேல தீவிர பக்தி வேணும் அப்படிங்கிறத திருப்ப திருப்ப இந்த வேல்மாறனுடைய ஒவ்வொரு வரியும் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. இப்ப நான் நிறைய யூடியூப்ல நிறைய பேர் பேசுறதை கேட்கும்போது இந்த கர்மாவை பற்றிய தெளிவான புரிதல் வந்திருக்கான்னு கேட்டா ரொம்ப ரொம்ப குறைவு. நிறைய பேர் என்கிட்ட கேட்கறதுன்னா, என்னுடைய கர்மா எப்ப குறையும், என்னுடைய கர்மாவை எப்ப நான் தீக்கிறது, எப்படி தீக்கிறது? அவங்கவுங்க கர்மாவை அவங்கவுங்க தான் தீக்கணும், அவங்கவுங்க தான் அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்கு கர்மாவை பற்றிய தெளிவான புரிதல் வேண்டும். கர்மாங்கிறது 3 விஷயத்தினால் ஆனது. பிராப்த, சஞ்சித, ஆகாமிய கர்மான். பிராப்த கர்மம்னா என்னன்னா, பல கோடி ஜென்மம். இந்த ஜென்மம் எத்தனாவது ஜென்மம்னு யாருக்கும் தெரியாது, சாமிக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப இத்தனாவது ஜென்மம்ங்கிறது போது எத்தனையோ ஜென்மம் செய்த அந்த வினயத்தினுடைய மொத்த பதிவு. இதுல என்ன அழகுன்னா, முருகன் எவ்வளவு கருணை வாய்ந்தவர் அப்படின்னா, பல கோடி ஜென்மம் செஞ்ச மொத்த வினையும் ஒருத்தனுடைய பிறவியில மொத்தமா கொட்டுனா என்ன ஆகும் அப்படின்னா, அவ்வளவுதான். அதுக்கு மேல இருக்கவே முடியாது. சுவாமி என்ன பண்றார், இந்த ஜென்மத்துல இவனால அனுபவிக்க முடிஞ்சதை மட்டும் ஒரு பகுதியை கொடுக்கிறார். அந்த பகுதிக்கு பேர் என்னன்னா சஞ்சித்தன்னு பேர். அந்த சஞ்சித கர்மா. ரெண்டாவது என்னன்னா, இந்த சஞ்சித கர்மாவை வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கு அடுத்து இதோட சரி நம்ம வினையை முடிச்சுக்கணுங்கிற எப்படி சொல்றது, ஒரு ஆஃபரும் கொடுக்கிறார். சரி, இவ்வளவு நாள் இவ்வளவு பாவம் பண்ணிட்ட, கொஞ்சமாவது சுவாமி சிந்தனையில பக்தி பண்ணி முருகன் இடத்துல அசைக்க முடியாத நம்பிக்கையை வச்சு இந்த உயிர் வந்ததுக்குண்டான நோக்கம் இறைவனை அடைவதுதான், அதற்குண்டான வேலையை பாருன்னா நம்ம பண்ண மாட்டோம். திருப்ப மறுபடியும் இந்த சஞ்சித கர்மா மூலமா சில வினைகளை செய்து அதனுடைய பதிவு நம்மளோட ஒட்டிக்கும். அதுதான் என்னன்னா ஆகாமிய கர்மான். அப்ப பிராப்த, சஞ்சித, ஆகாமிய கர்மா. இந்த 3 கர்ம வினைகள்ல இந்த சஞ்சித கர்மாவை சரி செய்தோம்னு சொன்னா மித்த கர்ம வினைகளை எல்லாம் இறைவன் பார்த்துப்பார். சஞ்சித கர்மால என்ன செய்யணும், வந்ததை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது. அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறதுனா, சுவாமி மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தா போதும், பக்தி இருந்தா போதும், அது ரொம்ப இயல்பா நடக்கும். அந்த இயல்பா நடக்கக்கூடிய விஷயத்த அப்படி நடக்க என்ன ஆகும்னா, நம்ம கிட்ட வர கர்ம வினை எல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல சலிச்சு நின்று போயிருமா. இதுக்கு மேல இவன் ஒன்றும் பண்ண முடியாது, கிளம்பிடுவோம் அப்படின்னு. அதுதான் என்னன்னா, நம்ம வாழ்க்கைக்கும் நம்மளுடைய கர்ம வினைக்கும் முருகனுக்கும் நடக்கக்கூடிய போர். அந்த போர் அருணகிரிநாதர் அவ்வளவு அழகா சித்தரிக்கிறார். என்னன்னா, சினத்த அவுணர். சினத்த அவுணர்னு சொன்னா கோபமுடைய அசுரர்கள்னு அர்த்தம். அசுரர்கள்னாலே கோபம் இருக்குன்னு அர்த்தம். இதுல ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், எக்காரணத்தை கொண்டும் கோபப்படக்கூடாது. திருப்ப திருப்ப உங்களுக்கு அதிகமான கோபம் வந்துகிட்டே இருக்கு, தொட்டதையெல்லாம் பார்த்தா கோபம் வருதுன்னா உங்களுக்கு கர்மவினை ரெடியா இருக்கு நிறைய போட்டு படுத்துறதுக்குன்னு. கோபப்படுறத குறைக்கணும். அப்ப அந்த கோபம்ங்கிற குணமே நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. அதுக்கு சொல்றார் சினத்த அவுணர். கோபம்ங்கிறது அசுரர்களுடைய குணம்ங்கிறார். சினத்த அவுணர் எதிர்த்த ரணகணத்தில்ங்கிறார். ரணகலம்னு சொன்னா யுத்தம் செய்யக்கூடிய பூமி. முருகப்பெருமானுக்கும் அசுரர்களுக்கும் 18 வருஷங்கள் நடந்துதான். அவர் நினைச்சா ஒரு சன நேரத்துல அசுரனை கொண்டிருக்க முடியும். ஆனா அவர் கொல்லணும்னு நினைக்கிற, மாத்தணும்னு நினைச்சார். அதனாலதான் 18 வருஷம். எந்த ஒரு விஷயத்தையும் அழிக்கிறது எளிமையா அழிச்சிடலாம், ஆனா மாத்தணும்னா ரொம்ப நாள் தேவைப்படும். அப்படி முருகப்பெருமானுக்கும் சூரனுக்கும் நடந்த அந்த போரினுடைய அந்த பகுதி எப்படி இருந்தா ரணகலமா இருந்துதான் சொல்றார். எதிர்த்த ரணகலத்தில். அடுத்து சொல்றார் தலையா கொட்டி கிடக்குதான். அப்படி கொட்டி கிடக்கக்கூடிய தலைகளை அருணகிரிநாதர் சொல்றார் வெகு குறைத்தலைகள்ங்கிறார். குறைத்தலைனா வெட்டுப்பட்ட தலைகள் சிதறி கிடக்குதான். அதையெல்லாம் பார்த்துமே அசுரர்கள் எல்லாம் நினைக்கிறாங்களா, எப்படி இருந்த நம்ம ஒரு காலத்துல எப்படி இந்த சூரபத்மனோட சேர்ந்து இருந்தா இன்னைக்கு நம்ம கூட இருந்தவன் பூரா அப்படி செத்து கிடக்குறானேன்னு சொல்லி கோபம் பொங்க அவங்களுக்கு மேற்கொண்டு கோபம் தான் வருது. அப்ப கூட ஞானம் வரல. இவங்களை எப்படியாவது அழிச்சு ஒழிச்சிடணும்னு முருகப்பெருமான்ட்ட அப்படி பல்ல கடிச்சிட்டு வராங்களாம். எயிறு கடித்துங்கிறார். எயிறு கடித்துனா பல்ல நரன்னு கடிச்சிட்டு விழித்துங்கிறாரு. முறைச்சிட்டு வராங்களாம். விழி விழித்து சிரித்து. என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேல துன்பம் ரொம்ப அதிகமா வருதுன்னு வைங்க, அவனுக்கு அவ்வளவு சோதனை வருது, அசுரனுக்கு சாக போறான்னு தெரியுது. தெரிஞ்சுமே அவன் என்ன பண்றான் அப்படின்னா சிரிக்கிறான். எப்படியும் சாக போறான், சிரிச்சுக்கிட்டே செத்துருவோன்னு நினைச்சிட்டான் போல். அப்படியே வேகமா அப்படி முருகனை நோக்கி வரும்போது முருகன் பார்த்து சிரிச்சாராம். வேலை இப்படி பார்த்தாராம்.
அப்படியே போய் அவங்க அலற அலற அவங்க மேல மோதுமா. அப்படி மோதி அவர்களுடைய கெட்ட ஆணவாதி கண்ம மாயங்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தி அவங்களுக்கு நல்ல பிறவியை கொடுக்க அந்த வேலுங்கிற ஞானம் ஒரு துளி ஞானத்தை அவர்கள் மேல பாய்ச்ச செய்யும் சொல்லக்கூடிய அற்புதமான வரிதான் இந்த 2 வரிகள். அது என்ன வரி அப்படின்னா, சினத்த அவுணர் எதிர்த்த ரணகளத்தில் வெகு குறை தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அலற மோதும் எது திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என் உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரணகலம்னு சொல்றது நம்ம மனசு. 1000 தலைகள்னா எது? நம்மளுடைய எண்ணங்கள். ஒரு எண்ணத்தை கொள்றோம், ஒரு எண்ணத்தை திருப்பி உருவாக்குறோம். 1000 எண்ணங்கள் பிறக்குது, 1000 எண்ணங்கள் இறக்குது. ஒவ்வொரு எண்ணமும் நம்மளை எப்படியாவது வீழ்த்தணும், திருப்ப அந்த கர்ம வினையில இவனை போட்டு அமுக்கணும்னு சொல்லி பல்ல கடிச்சிட்டு நரநரன்னு வரும்போது அந்த கர்ம வினைன்னு வரக்கூடிய அரக்கனை முருகப்பெருமான்னு சொல்லக்கூடிய அந்த ஞான வேல் வீழ்த்தி அலற வரைக்கும் மோதி மோதி அந்த வினை பயனை எல்லாம் அழித்ததுக்கு அப்புறம் முருகனுடைய சிந்தனையே நம்மளுடைய மனதில் பாய்ச்சி ஞான வழியில் நம்மளை நடத்தி செல்லுமாம் குகன்வேல். நன்றி.